8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவிதை பேழையில் ஓடை. மனித வாழ்வு இயற்கையோடு இயந்தது. கவின்மிகு காலை பொழுதும் மயக்கும் மாலை பொழுதும் பிறை நிலவும் ஓடும் ஓடையும் பாயும் ஆறும் கத்தும் கடலும் நம் மனதை மயக்க வல்லவை. அவ்வாறு மனதிற்கு இன்பமூட்டும் கவிதை ஒன்றை கற்போம், வாருங்கள். ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போறாரோடி. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி, கொஞ்சி குளவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீளுழைப்பை கொடையை காட்டி, செஞ்சொல் மாதர் வள்ளை பாட்டின் சீருக்கேற்ப முளவை மீட்டும். ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். வாணிதாசன். இதில் பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க மாணவர்களே. அதில் பார்த்தீங்கன்னா தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல், ஈரம்னா இரக்கம், முழவு இசைக்கருவி, நன்சை நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம், புன்சை குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம், வள்ளைப்பாட்டு நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல், பயிலுதல் படித்தல், நாணம் வெட்கம், செஞ்சொல் திருந்திய சொல். இந்த பாடலின் பொருள் இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. இதில் வேற ஒன்றும் விளக்கம்லாம் தேவையில்லை, நான் ஒரு வாசிக்க மட்டும் செய்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு புக் பேக்கு தான் ரொம்ப முக்கியம். இப்போ பாடலின் பொருள்: நீரோடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறதே. கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் செல்லும் ஓடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறதே. சலசல என்று ஒளி எழுப்பியபடி ஓடுவதற்கு இந்த ஓடை எந்த பள்ளியில் படித்ததோ, நூல்களால் வர்ணித்து சொல்ல முடியாத இதன் அழகுக்கு இணையாக யாரால் எழுத முடியும்? நன்சை புன்சை நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்கச் செய்கிறது. அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது. கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது. குளிர்ச்சியை தரும் புற்களுக்கு இன்பம் சேர்க்கிறது. நெஞ்சத்தில் இரக்கமில்லாதவர் வெட்கப்படுமாறு இடையராது ஓடி தன் உழைப்பை கொடையாக தருகிறது. சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழக்குவது போல் ஒளி எழுப்புகிறது. இந்த பாடல் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படக்கூடிய நமது வாணிதாசன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இவருடைய இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு. சரிங்களா? ரொம்ப இவரை பற்றி நம்ம இதில் நிறைய நூல்களிலே ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க. இந்த வேர்ட்ஸ்வர்த் அப்படிங்கிறவர் ஆங்கிலத்தில் ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற கவிஞர். அதாவது இயற்கையை பாடுவதில் வல்லவர், மிகவும் புகழ்பெற்றவர் இந்த வேர்ட்ஸ்வர்த். ஸோ அதனால் அவர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று இங்கே அழைக்கப்படுகிறார் வாணிதாசன். வாங்க இப்போ புக் பேக்கு போகலாம். இந்த ஓடை அப்படிங்கிற பாடல் இவரோட தொடுவானம் என்னும் நூலில் இருக்கிறது. அந்த தொடுவானம் அப்படிங்கிற நூலிலிருந்து நம்மளுக்கு இங்கே எடுத்தாளப்பட்டுள்ளது. முதலில் மாணவர்களே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு: பயிலுதல், பார்த்தல், கேட்டல், பாடுதல். பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது: கடல், ஓடை, குளம், கிணறு. எது ஓடை? 3. நன்சை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது: நன்மை பிளஸ் செய். 4. நீள் உழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது: ஈயன்னா நீள் பிளஸ் உழைப்பு. 5. சீருக்கு பிளஸ் ஏற்ப என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்: ஆவண்ணா சீருக்கேற்ப. 6. ஓடை பிளஸ் ஆட என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்: ஆவண்ணா ஓடை ஆட. மாணவர்களே, அடுத்து குருவினா 2 இருக்குது, சிறுவினா 1 இருக்குது, சிந்தனை வினா இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குருவினாவில் முதல் 2 கேள்வியை பார்ப்போம். மாணவர்களே, நீங்களே இந்த மாதிரி அழகாக நோட்டில் கேள்வி பதில் எழுதி அழகாக கோடு போட்டு எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். முதல் கேள்வி: ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார்? ஓடையானது கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் ஓடுகிறது. சல சல என்னும் ஒளி எழுப்பியபடி ஓடை ஓடுகிறது. 2வது, ஓடை எழுப்பும் ஒலிக்கு எதனை உவமையாக வாணிதாசன் குறிப்பிடுகிறார்?
சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழக்குவது போல் ஓடை ஒளி எழுப்புகிறது என்று வாணிதாசன் கூறுகிறார். அடுத்து சிறுவினால ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை? நன்செய் புன்செய் நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்கச் செய்கிறது. அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது. குளிர்ச்சியை தரும் புற்களுக்கு இன்பம் சேர்க்கிறது. நெஞ்சத்தில் இரக்கமில்லாதவர் வெட்கப்படுமாறு இடையராது ஓடி தன் உழைப்பை கொடையாய் தருகிறது. இவைகளே ஓடையின் பயன்களாய் வாணிதாசன் கூறுவன ஆகும். அப்படி எழுதிக்கலாம். இதெல்லாம் விளக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை மாணவர்களே. நம்ம பாடத்திலேயே எல்லாமே தெளிவாக படிச்சிட்டோம். எளிய தமிழில் தான் இருக்குது. நீங்கள் அதை அழகாக எழுதி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். அடுத்து சிந்தனை வினா. வள்ளைப்பாட்டு என்பது நெல் குத்தும் பொழுது பாடப்படும் பாடல் வள்ளைப்பாட்டு அப்படின்னு. இதுபோல் வேறு எந்தெந்த சூழல்களில் என்னென்ன பாடல்கள் பாடப்படுகின்றன? நிறைய பாடுவோம் நம்ம. இதில் சில இது மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நடவு பாடல், நாற்று நடவின் போது நாட்டுப்புற பெண்களால் பாடப்படும் பாடல். அடுத்து ஏற்ற பாடல், வயலுக்கு நீர் இறைக்கின்ற பொழுது பாடப்படுகின்ற பாடல். அதாவது மோட்டர் பம்பெலாம் இல்லாமல் நம்ம மாடு போட்டு ஏர் இழுத்து செய்வாங்கள்ல, அந்த அதுதான் ஏற்ற பாடல். விளையாட்டு பாடல், சிறுவர்கள் விளையாடும் பொழுது பாடப்படும் பாடல், அதாவது குலகுலையா முந்திரிக்கா அந்த பாட்டெலாம். தாலாட்டு பாடல், குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் பாடப்படும் பாடல். கும்மி பாடல், முளைப்பாறையை சுற்றி பெண்கள் வட்டமாய் நின்று கும்மி கொட்டும் போது பாடப்படும் பாடல். கடைசியில் ஒப்பாரி பாடல், இறந்தவர் வீட்டில் பெண்கள் சுற்றி அமர்ந்து கொண்டு இறந்தவரின் அருமை பெருமைகளை அழுது கொண்டே பாடப்படும் பாடல். இவைகளே பல்வேறு சூழல்களில் பாடப்படும் பாடலாகும். ஸோ அவ்வளோதான் மாணவர்களே, ஓடை பாடல் பாடாச்சு. இந்த பாடல் வந்து மனப்பாட பாடல். இங்கேருந்து இங்கே வரையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். பாடலின் பொருள், சொல்லும் பொருள், கேள்வி பதிலாம் பார்த்தாச்சு. நன்றாக படித்து அந்த நோட்டில் எழுதி படிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பாடத்தோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.